அழகா இருக்குல்ல, இந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்குல்ல. ராஜா என்ன பண்ற? ஆ? எப்ப பாரு ஆட்டுக்குட்டி கூடயே விளையாடிக்கிட்டு இருக்க. கொஞ்சமாவது படிப்புல கவனம் செலுத்து. அப்பா வேலைக்கு போறேன், கொஞ்சம் கவனமா இரு. ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் தண்ணி வச்சிருக்கேன், சரியா? இந்த சாப்பிடு, இந்த சாப்பிடு. டேய் ராஜு, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? உங்க அப்பா உன்னை அங்க தேடிட்டு இருக்காரு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படியா? சரி வா போலாம். சரி வா போலாம், வா. டேய் ராஜு, ஆ, உனக்கு சாக்லேட் பிடிக்குமா? எனக்கு சாக்லேட் பிடிக்கும். சரி, உங்க அப்பா கிட்ட போறதுக்கு முன்னாடி சாக்லேட் சாப்பிட்டு போலாமா? சாப்பிடலாம். சரி வா, போய் சாப்பிட்டுட்டே போலாம். ராஜு, ராஜு, ராஜு அப்பா, ராஜு அப்பா, சித்தப்பா, சித்தப்பா. என்னப்பா, என்னாச்சு? நம்ம ராஜு இருக்கானே. என்ன ராஜு? ராஜு என்னாச்சு? வாங்க வாங்கப்பா, வாப்பா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் சீக்கிரம் வாங்கப்பா. பாருங்க. ஐயோ ராஜு, ஐயோ ராஜு, இங்க பாருப்பா, இங்க பாரு. என்னப்பாச்சு உனக்கு? என்னாச்சு? இங்க பாருப்பா, அப்பா பாரு. ராஜு, என்னப்பாச்சு? ராஜு, ராஜு, ராஜு ஒன்னதா, என்னப்பாச்சு? ரமேஷ், எல்லா ஃபோட்டோ எடு. கட்டாயிருக்கிறது சேர்த்து ஃபோட்டோ எடு, நல்லா எடுக்கணும். உங்க பையன் அது? ஆமாங்க. யாரு என் பையனை இப்படி பண்ணாங்கன்னு தெரியலையே. இதை யார் இங்க முதல்ல பார்த்தது? நான் தாங்க சார் பார்த்தேன். நீ தான் கால் பண்ணியா? ஆமா சார், நான் தான் பண்ணேன். சரி, நீங்க பாக்குற போது பக்கத்துல யாராவது அந்த பக்கம் போனாங்களா? சார், நான் பக்கத்துல இருக்கிற வயக்காட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தேன். ராஜு, ராஜு, ராஜு அப்பா, ராஜு அப்பா. அதுக்கப்புறம் தான் நான் கால் பண்ணேன் சார். யாதவ், சொல்லுங்க சார். ஒரு இடத்தை விடாம எல்லா இடத்தையும் தேடுங்க, ஏதாவது க்ளூ கிடைக்கும். ஓகே சார். இந்த சின்ன பையனை யாரு எதுக்காக கொல்லணும்? உங்களுக்கு யார் மேலயா சந்தேகம் இருக்கா? இல்ல சார், நாங்க ரொம்ப ஏழை சார். யாருக்கிட்டையும் வம்பு தும்புக்கு போக மாட்டோம் சார். சார்,
இங்க எந்த க்ளூவும் கிடைக்கல சார். எந்த விதமான வெப்பனும் கிடைக்கல. ஓகே யாதவ், பாடியோட ரிப்போர்ட் எடுத்துட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைங்க. ஓகே சார். என்னப்பா உங்களுக்கு தலைமுடி கூட சீவ தெரியாதா? அம்மா இருந்தாங்கன்னா நேத்திக்கு சீவிட்டு இருப்பாங்க. அப்பா நான் சொல்றது கேளுங்களேன். எனக்கு ஒரு புது அம்மா வேணும். நான் சொல்றதையும் கேட்கணும். என்னை நல்லாவும் பார்த்துக்கணும். எனக்கு சாப்பாடும் செஞ்சு தரணும். அட நல்லா தான் பேசுகிறப்போ. சரி வா, ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு. கிளம்பு கிளம்பு. சித்தப்பா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்னாச்சு? உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னப்பா சொல்லணும்? நீ நேற்றுக்கு ராஜுவை நான் குல்லு கூட பார்த்தேன். சார், இவன் தான் குல்லு. என்னடா டேய், போடா. ஏறா. எங்க ஓட்டு போற? வண்டியில ஏறா. குல்லு அமைதியா உட்கார்றா. சொல்றா, பயல எதுக்காக கொலை பண்ணா? சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். தெரியாது? ஏன் உன் பையனை கொலை பண்ண? எங்கடா அந்த பையனை கூட்டிட்டு போன? சார் சொல்றா. சொல்ற. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சீக்கிரமா சொல்றா. எனக்கு இவரோட பையனை பத்தி எதுவுமே தெரியாது சார். சார், இவன் பொய் சொல்றான். ஆகாஷ் பார்த்திருக்கான் என் பையன் இவன் கூட போனதை. பொய் சொல்றியா? ஊர்க்காரனை பார்த்திருக்காங்க அந்த பையன் கூட போறப்ப. சீக்கிரமா சொல்லு, அந்த பையனை எங்கடா கூட்டு போன? சார் எனக்கு தெரியாது சார், என்ன விட்டுருங்க சார். சார் சொல்றா. சொல்றா. சீக்கிரமா சொல்லல, அவனை கொன்று பாத்து. சார் சார் எனக்கு ஒன்று தெரியாது சார், என்ன விட்டுருங்க. நீ சொல்ற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இரு. இழுத்துட்டு போ. கூட்டிட்டு போ. சார் நான் தான் சொல்றேன் சார். சொல்றேன் சார். நான் எதுவும் பண்ணல சார். நான் எதுவும் பண்ணல சார். நான் எதுவும் பண்ணவே இல்லை சார். யாரா பண்ணது? அது பிஜு மாமாவும் நிர்மலா அத்தையும் தான் சார் பண்ணாங்க. சார் இதுதான் பிஜி மாமா வீடு. இதுதான். பிரிட்ஜோட வீடுதா? ஆமா சார். நீங்க யாரு? நான் அவரோட வைஃப். உங்க ஹஸ்பண்ட கூப்பிடுங்க. என்னங்க, இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு பாருங்க. வணக்கம் வாடா சார். வெளியில. வணக்கம். நீ தான் பிஜுவா? ஆமா சார். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. நான் எதுவுமே பண்ணலையே சார். என்னதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா, மத்த லாங்குவேஜ் பேசிக்கலாம். வா. சொல்றா, உண்மையை சொல்றா. அந்த பையல என்னடா பண்ணீங்க? சொல்லு. சொல்ற வரைக்கும் உன்னை விட மாட்டேன். சொல்லு. 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 சார் என்னடா பண்ணீங்க? சார் என்னடா பண்ணீங்க ரெண்டு பேரும்? சார் சொல்ற வரைக்கும் விட மாட்டேன். வாடாங்க. உட்கார்றா. என்ன ரொம்ப அடிச்சிட்டாங்க. யாதவ், சொல்றது எடு. சரி சார். எல்லா உண்மையும் இப்ப என்கிட்ட சொல்லணும், இல்ல உன் கையை உடைச்சிருவேன். ஏமா சொல்றா? சார் நான் சொல்லிடுறேன் சார். எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லிடுறேன் சார். நான் என்ன சொல்றது சார்? 10 வருஷம் ஆச்சு எங்களுக்கு கல்யாணம் ஆகி. ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு குழந்தை கூட இல்ல சார். குழந்தையே பிறக்கல சார். நாங்க பார்க்காத டாக்டரே இல்ல சார். ஆனா எங்களுக்கு ஒரு குழந்தை கூட பிறக்கல சார். ஒரு குழந்தை கூட.
ஒரு நாள் என்னோட மச்சான் குல்லுவை பார்த்தேன். அவன் என்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனான். ஒரு சாமியார் கிட்ட. அந்த சாமியாரை பார்த்து மாமா, உனக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? இது வரைக்கும் ஏதாவது ஒரு நல்ல விஷயமாச்சும் சொல்லியிருக்கியா? மச்சான், நீ கரெக்டாக தான் சொல்ற. இந்த ஊர்ல நான் பார்க்காத ஸ்பெஷலிஸ்டும் இல்ல, டாக்டர்களும் இல்ல, நான் அவளை கூட்டிட்டு போகாத இடமும் இல்ல. இப்ப நான் என் நம்பிக்கையே விட்டுட்டேன், எனக்கு குழந்தை பிறக்கமா இல்லையான்னு. மாமா, ஒரு பெண் சாமியார் இருக்காங்க. அப்படி எந்த சாமியார் இருக்கா? ரொம்ப பெரிய மந்திரவாதி. அவங்க கிட்ட இல்லாத சக்தியே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அட, நீ என்ன சொல்ற? நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்ல இத? எதுக்கு இத்தனை நாள் மறைச்ச? சரி, எப்ப நான் உங்ககிட்ட கூட்டிட்டு போற? அவ்வளவுதானே, நாளைக்கே போய் பார்த்துருவோம். சரி, நாளைக்கு போலாம். நாளைக்கு எப்படியாவது போய் ஆகணும். அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிற எனக்கு எப்படியாவது குழந்தை பிறந்தாகணும்னு. முடிச்சிடலாம் மாமா. நீ தாண்டா என்னோட மச்சான். ஓம் க்ரீம் க்ளீம் சண்டா. ஓம் க்ளீம் க்ரீம் க்ளீம். ஓம் க்ரீம் க்ளீம். ஓம் க்ரீம் க்ரீம் க்ளீம். எல்லாரும் சாக போறீங்க, பலி கொடுக்க போறேன். ஓம் க்ரீம் க்ளீம் சண்டா. ஓம் க்ளீம் க்ளீம். ஓம் க்ளீம் 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 க்ளீம். யாரோ உனக்கு சேவனை வச்சிருக்காங்க. உனக்கு குழந்தையே பிறக்க கூடாதுங்கிறதுக்காக. உனக்கு இனிமே குழந்தை பிறக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அம்மா, அம்மா ஜோகா, இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கும்ல? வலி இருக்கு, ஆனா இவங்கிட்ட எந்த சக்தியும் இல்ல. ஆனா ஒரு வழி இருக்கு, ஆனா இவனால அதை பண்ணவே முடியாது. இல்லங்கம்மா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் பண்ணுவேன். நீங்க எவ்வளவு காசு கேட்டாலும் அதை தரதுக்கு நான் தயாரா இருக்கேன். நான் சொன்னல இவங்கிட்ட சக்தி இல்லைன்னு. உன்னோட காசு யாருக்குடா வேணும்? நான் நினைச்சேன் நான் எவ்வளவு காசு வேணா என்னால எடுத்துக்க முடியும். ஆனா இந்த காசை எல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அம்மா, நான் தப்பு பண்ணிட்டேம்மா. நீங்க சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். பண்ணுவாரு. சரி, ஓகே. வர வியாழக்கிழமை நீ உன் பொண்டாட்டி கூட வா. அவளுக்கு முன்னாடி தான் நான் சொல்லுவேன். போ போ. சரிங்கம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. வா, வா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. வரேன் பதா. ஏய் நிர்மலா, நிர்மலா, நான் வந்துட்ட, கதவை தர. அட நீங்களா? ஆ. சீக்கிரம் வந்துட்டீங்க. இன்னைக்கு வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். இங்க உட்காரு. இன்னைக்கு நான் தில்லு கூட ஒரு சாமியாரை பார்க்க போயிருந்தேன். அந்த அம்மாவுக்கு நிறைய சக்திகள் இருக்கு. அம்மாவா? எந்த அம்மாவை சொல்றீங்க? அவங்க கிட்ட நிறைய சக்திகள் இருக்கு. குல்லு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. அவங்க நினைச்சா குழந்தை பாக்கியம் தருவாங்களாம். அவங்க கிட்ட நிறையவே சக்திகள் இருக்கு. அப்புறம் வர வேலைக்கிழமை அவங்க நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. கடவுள் இந்த முறை நமக்கு ஒரு நல்ல வழியை காமிப்பாருன்னு நினைக்கிறேன் நிர்மலா.
நல்லா இரு. அரே ஓ ஜெய் மாதா. ஜெய் மாதா, ஜெய் மாதா, ஜெய் மாதா. வழி இருக்கு, ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். உன்னால அந்த வேலைய பண்ண முடியுமா? அம்மா, குழந்தை வேணுன்றதுக்காக நாங்க இந்த உலகத்துல எது வேணா செய்ய ரெடியா இருக்கோம். ஒரு வாட்டி நல்லா யோசிச்சுக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா யோசிச்சுட்டு சொல்லுங்க. நடுவுல வேணானா அப்புறம் கடவுளுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. நல்லது பண்ணாம அப்புறம் அவரு கெட்டது பண்ணிடுவாரு. அம்மா, நாங்க ரெடியா தான் இருக்கோம். உங்களுக்கு வச்ச செய்வனைய நீங்க எடுக்கணும்னா நீங்க ஒரு பலி கொடுத்தாகணும். இப்படி பண்ணா உங்க வீட்ல நிறைய குழந்தைங்க இருப்பாங்க. அம்மா, நாங்க தயாரா இருக்கோமா? நீங்க சொல்லுங்க, எந்த மிருகத்தை பலி கொடுக்கணும்? இல்ல, மிருகத்தை இல்ல, ஒரு மனுஷனோட குழந்தைய பலி கொடுக்கணும். குழந்தையா? குழந்தையா? அது எப்படி முடியுங்கம்மா? சின்ன குழந்தைய பலி கொடுக்கணுமா? ஆனா அம்மா, இது எப்படி நம்ம பண்ண முடியும்? அது எப்படின்னு யோசிக்கிறது உன்னோட வேலை, என் வேலை இல்ல. உனக்கு குழந்தை வேணும்னா நீ இத பண்ணிதான் ஆகணும். நான் இத முன்னாடியே சொன்னல, இவங்க கிட்ட தைரியமே இல்ல. நான் தயாரா தான் இருக்கேன். நாங்க பலி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம். ஏய் நிர்மலா, நீ யோசிச்சுதான் பேசுறியா? சின்ன குழந்தை எப்படி பலி கொடுப்போம்? இங்க பாரு, நம்மளுக்கு நம்மளோட குழந்தை வேணும்னா நம்ம ஏதாவது பண்ணி தானே ஆகணும். அது வேணும்னா பலி கொடுத்து தானே ஆகணும். அம்மா, நாங்க பலி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம். சரி, 2 நாள் கழிச்சு அமாவாசை வருது. பலி கொடுக்க ரெடி பண்ணுங்க. போங்க போங்க சரி, வரங்கம்மா. போங்க போங்க. போலாம் போலாம். ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நாங்க போயிட்டு வரோம்மா. வரம்மா, வரோம். வர மாதா. நன்றி நன்றி. இங்க பாருங்க, நான் சொல்றதை நீங்க 2 பேரும் ஒழுங்கா கேளுங்க. எனக்கு இதெல்லாம் சுத்தமா சரியாவே படல. அது மட்டும் இல்லாம நீ இப்ப எங்களை எங்க கூட்டிட்டு வந்து நிப்பாட்டிருக்க பாத்தியா? நீ கம்முன்னு இரு. அவன் நம்மள கரெக்டான இடத்துக்கு தான் கூப்பிட்டுட்டு போயிருக்கான். உன்னால ஏதாவது பண்ண முடிஞ்சிருந்தா இந்நேரம் நம்ம வீட்லயும் குழந்தைங்க விளையாண்டுட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அம்மா வந்து ஆ நீங்க எல்லாம் நினைக்கிற அளவுக்கு அவங்க ஒண்ணு சும்மா கிடையாது. அத புரிஞ்சுக்கங்க. இது ஈஸியா இருந்திருந்தா எங்களால பண்ணிருக்க முடியாதா என்ன? ஆனா அத்தை சொல்றத கேளுங்க. சின்ன வயசு பையனை பலி கொடுக்கணும். அவனை எங்கன்னு போய் தேடுவீங்க? அதென்ன சாப்பிட்ற பொருள்னு நினைச்சீங்களா? அது தேடுறது உன்னோட வேலை தான். இந்த வேலையை முடிச்சேன்னா உனக்கு 10,000 ரூபாய் உனக்கு நான் தரேன். 10,000 ரூபா தானே? யோசிச்சுக்கோ. 10,000 ரூபாயா? 10,000 கிடைக்கும்னா எனக்கு குழந்தை இருந்துச்சுன்னு வைங்க, நான் அதையே பலி கொடுத்துருவேன். ஓம் க்ளீம் க்ளீம் சண்டா சண்டா. 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 2 பேரும் ஒண்ணா உட்காருங்க. சரியாம்மா.
பூஜையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. மச்சான் மச்சான், இந்த பாடி ஏதாவது பண்ணியே ஆகணும். மாமா இத பத்திலாம் நம்ம பேசவே இல்லை. இல்ல மச்சான், நீ தான் இதை பண்ணியே ஆகணும். மாமா இதுக்கு எக்ஸ்ட்ரா காசு தரும் சரியா? நிறையவே தர, கூடவே நிறைய போட்டு தர. நீ இந்த வேலையை முடிச்சிரு. சீக்கிரமாவே நல்ல விஷயம் வீட்ல நடக்கும். மச்சான், இந்த இடம் தானே? ஆமா ஆமா, இங்கதான். பார்த்து. இந்தா மச்சான் குடி. அப்புறம் மாமா நம்மளோட காசு விஷயம் என்னாச்சு? மச்சான், நம்ம 10,000 பேசியிருந்தோம். அதையும் நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். மறுபடியும் நீ எதுக்கு காசு கேட்குற? அந்த 10,000 ரூபாய் அந்த பையனை தேடுறதுக்கு தான் சரியா இருந்துச்சு. அந்த பையன் பாடியை மறைக்கிறதுக்கு இல்லை. அந்த பையன் பாடியை மறைச்சு வச்சதுக்கு 10,000 ரூபாய் தனியா தரணும். இங்க பாரு மச்சான், நீ என்கிட்ட தப்பா பேசிட்டு இருக்க. அந்த அம்மா கிட்ட கூட்டிட்டு போனது நீ, ஆனா இதுல உனக்கு தானே நல்லது நடக்க போகுது. குழந்தை உனக்கு தானே பிறக்க போகுது. இதுல எனக்கு என்ன லாபம் இருக்குன்னு நினைக்கிற? இந்த பாரு மாமா, நீ மட்டும் எனக்கு காசு தரலன்னு வை, அப்புறம் இந்த விஷயத்தை பத்தி யாருக்கு வேணாலும் தெரியும். நீயே முடிவு பண்ணிக்க. சொல்றா, என் பையன் உனக்கு என்னடா பாவம் பண்ணா? ஏன்டா இப்படி பண்ண? உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. என் பையனை இப்படி பண்ணிட்டீங்களே. பாத்துக்கிறேன், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. சித்தப்பா சித்தப்பா, நான் எதுவுமே பண்ணல சித்தப்பா. பண்ணது எல்லாமே அந்த குல்லு தான். நான் எதுவுமே பண்ணல, மன்னிச்சிருங்க சித்தப்பா, என்ன மன்னிச்சிருங்க. இந்த மர்டர்ல குல்லு எவ்வளவு சம்பந்தப்பட்டிருக்கோனோ அதே அளவுக்கு நீங்களும் சம்பந்தப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளவு முயற்சி செய்வேன்னு உங்களுக்கு தெரியாது. இழுத்துட்டு போய் யாதவ். சரி வா. ஓம் க்ரீம் க்ளீம் சண்டா சண்டா. மேடம், உங்களை கவர்மெண்ட் கூப்பிடுது, வாங்க.